ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினைத்ததை விடவும் பல மடங்கு சிறப்பாக மாற்றும் ஒரு ரகசியம் இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அந்த ரகசியம் வேறு எங்கும் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆம், அதுதான் நமது ஆழ்மனதின் சக்தி. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உங்கள் ஆழ்மனம் எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி சரியாக பயன்படுத்தி உங்கள் கனவுகளை நனவாக்கலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். முதலில் ஆழ்மனம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். நமது மனம் 2 முக்கிய பகுதிகளை கொண்டது. விழிப்புணர்வு மனம், கான்ஷியஸ் மைண்ட். இது நாம் இப்போது யோசிப்பது, முடிவெடுப்பது, தர்க்க ரீதியாக சிந்திப்பது போன்றவற்றை செய்கிறது. ஒரு கப்பலின் கேப்டன் போல இது செயல்படுகிறது. ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட், இதுதான் உண்மையான சக்தி வாய்ந்த பகுதி. நம் பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், நினைவுகள், உள்ளுணர்வு, உடல் செயல்பாடுகள், இதயம் துடிப்பது, சுவாசிப்பது அனைத்தும் இங்குதான் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது கப்பலின் சக்தி வாய்ந்த என்ஜின் போன்றது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் முதலில் கார் ஓட்ட கற்றுக்கொண்ட போது எல்லாவற்றையும் கவனமாக யோசித்திருப்பீர்கள், இல்லையா? கியர் மாற்றுவது, கிளட்ச் விடுவது, அது விழிப்புணர்வு மனம். ஆனால் இப்போது சாதாரணமாக பேசிக்கொண்டே கார் ஓட்டுகிறீர்கள், பற்களை துலக்குவது போல. இதை செய்வது ஆழ்மனம். இது பயிற்சி மூலம் தகவல்களை உள்வாங்கி தானாகவே செயல்படுகிறது. ஆழ்மனதை ஒரு வளமான தோட்டம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். நமது எண்ணங்கள் நாம் அந்த தோட்டத்தில் விதைக்கும் விதைகள். ஆழ்மனம் நல்லது கெட்டது என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. நீங்கள் எதை நம்பி எதை உணர்வு பூர்வமாக உள்ளே அனுப்புகிறீர்களோ அதையே அது உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அதை நனவாக்க வேலை செய்யும். நான் பணக்காரனாக முடியாது, நான் நோயால் பாதிக்கப்படுவேன் என்று நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னால் ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொண்டு அதற்கேற்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதேபோல நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் நம்பினால் ஆழ்மனம் அதற்கும் வழிவகுக்கும். சரி, இப்போது இந்த சக்தி வாய்ந்த ஆழ்மனதை நமது நன்மைக்காக எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். இதோ சில எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழிமுறைகள். 1. நேர்மறை உறுதிமொழிகள், அஃபர்மேஷன்ஸ். தினமும் சில நேர்மறை வாக்கியங்களை காலையில் எழுந்ததும் இரவு தூங்கும் முன்னும் உங்களுக்குள்ளே திரும்ப திரும்பச் சொல்லுங்கள். நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் வெற்றிகரமாக இருக்கிறேன், என் மனதின் நன்மைகள் சுதந்திரத்திற்கு உதவி செய்கின்றன, நான் வெற்றி பெறுவேன், நான் பணத்தை ஈர்க்கிறேன் போன்ற வாக்கியங்களை உணர்வுபூர்வமாகச் சொல்லுங்கள். கண்ணாடியை பார்த்துச் சொல்வது இன்னும் நல்லது. திரும்ப திரும்பச் சொல்லும்போது இந்த எண்ணங்கள் ஆழ்மனதில் பதிகின்றன. 2. காட்சிப்படுத்துதல். உங்கள் இலக்குகளை அடைந்துவிட்டது போல மனதிற்குள் ஒரு காட்சியை உருவாக்குங்கள். நீங்கள் ஒரு பெரிய காரில் பயணம் செய்வதாகவோ, உங்கள் கனவு வீட்டில் வசிப்பதாகவோ, ஒரு மேடையில் விருது பெறுவதாகவோ கற்பனை செய்யுங்கள். முடிந்தவரை உண்மையாக எல்லா உணர்வுகளையும், பார்வை, ஒலி, தொடு உணர்வு, வாசனை சேர்த்து கற்பனை செய்யுங்கள். ஆழ்மனதிற்கு நிஜத்திற்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாது. நீங்கள் காட்சியை உணர்வுபூர்வமாக பார்க்கும்போது அதை நனவாக்கத் தொடங்கும். 3. நன்றியுணர்வு. உங்களிடம் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு நோட்புக் வைத்துக் கொள்ளலாம். தினமும் உங்களுக்கு இருக்கும் நல்ல உறவுகள், ஆரோக்கியம், வேலை, உணவு என எதற்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறீர்களோ அதை பட்டியலிடுங்கள். நன்றியுணர்வு என்பது ஒரு மிக உயர்ந்த நேர்மறை அதிர்வு. அது நல்ல விஷயங்களை மேலும் உங்கள் வாழ்க்கைக்கு ஈர்க்கும். 4. தூக்கத்திற்கு முன் சிந்திக்கும் முறை. இரவு தூங்குவதற்கு முன் உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு குறிப்பிட்ட செய்தியை அனுப்பும்
சக்தி வாய்ந்த நேரம். படுக்கைக்கு சென்று நீங்கள் விரும்பும் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டே தூங்குங்கள். உதாரணமாக, ஒரு பிரச்சனையின் தீர்வு, ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைதல். வேறு எந்த எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். ஆழ்மனம் தூக்கத்திலும் தொடர்ந்து வேலை செய்கிறது. நீங்கள் கொடுக்கும் கட்டளையை அது நிறைவேற்ற முயலும். 5வது, எதிர்மறை எண்ணங்களை நீக்குதல். எதிர்மறை எண்ணங்கள் நச்சு போன்றவை. ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது அதை உடனடியாக ரத்து செய் என்று சொல்லிவிட்டு அதற்கு பதிலாக ஒரு நேர்மறை எண்ணத்தை சொல்லுங்கள். உதாரணம், நான் தோற்றுவிடுவேன் என்று தோன்றினால் ரத்து செய், நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதுவே பெருகும். நல்ல எண்ணங்களுக்கு மட்டுமே இடம் கொடுங்கள். இந்த வழிகளை பின்பற்றிய பலர் தங்கள் வாழ்க்கையில் எப்படி பெரும் மாற்றங்களை சாதித்தார்கள் என்று சில உதாரணங்கள் மூலம் பார்ப்போம். ஆரோக்கியம். ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட நோயால் அவதிப்பட்டார். பல சிகிச்சைகள் பலனளிக்கவில்லை. அவர் தினமும் இரவு தூங்கும் முன், என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, என் ஒவ்வொரு செல்லும் குணமடைகிறது என்று திரும்ப திரும்ப சொல்லி வந்தார். சில மாதங்களில் அவர் மருத்துவர்களையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக குணமடைந்தார். செல்வம். ஒரு இளைஞன் மிக குறைந்த வருமானத்தில் இருந்தார். அவர் தினமும், என்னால் செல்வத்தை ஈர்க்க முடியும், நான் வளமானவன் என்று நம்பத் தொடங்கினார். அவர் தனது வேலையில் புதிய வாய்ப்புகளை பெற ஆரம்பித்தார். முதலீடுகளில் வெற்றி பெற்றார். பயங்கள். ஒருவருக்கு மேடையில் பேசுவதற்கு பயம் இருந்தது. அவர் தினமும், நான் ஒரு சிறந்த பேச்சாளர், என் வார்த்தைகள் மக்களை ஈர்க்கும் என்று காட்சிப்படுத்தினார். நாளடைவில் அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக மாறினார். இந்த உதாரணங்கள் அனைத்தும் ஆழ்மனதின் நம்ப முடியாத சக்தியை நமக்கு காட்டுகின்ற ஆழ்மனதை பயன்படுத்துவதில் சில முக்கிய குறிப்புகள். நம்பிக்கை, ஃபேத். நீங்கள் எதை சொன்னாலும் அதை முழு மனதுடன் நம்ப வேண்டும். சந்தேகங்கள் இருந்தால் ஆழ்மனம் அதை ஏற்காது. உணர்வு, ஃபிளிங். வெறும் வார்த்தைகளை சொல்வது மட்டும் போதாது. அந்த உணர்வுகளை நீங்கள் விரும்பும் விஷயம் நடந்தால் கிடைக்கும் மகிழ்ச்சி, அமைதி போன்றவற்றை உணர வேண்டும். தொடர்ச்சி, கன்சிஸ்டன்சி. ஒரே ஒரு நாள் செய்தால் மட்டும் போதாது. தினமும் விடாமல் பயிற்சி செய்ய வேண்டும். இது ஒரு பழக்கமாக மாற வேண்டும். பொறுமை, பேஷன்ஸ். சில விஷயங்கள் உடனடியாக நடக்கலாம், சிலவற்றுக்கு நேரமாகலாம். பொறுமையுடன் இருங்கள் நண்பர்களே. இந்த தருணத்தில் இருந்தே உங்கள் ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்த தொடங்குங்கள். இது எந்த ஒரு மந்திரமோ சூனியமோ அல்ல. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு மனதின் செயல்பாடு. இன்று நாம் பேசிய 5 வழிகளில் உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு வழியையாவது அடுத்த 21 நாட்களுக்கு விடாமல் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள். உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் என்ன விதைகளை விதைக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் எதிர்காலம் அமையும் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். நேர்மறையான விதைகளை மட்டும் விதைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆழ்மனதின் சக்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட மிகவும் முக்கியமான விஷயம் எது? கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். நன்றி, வணக்கம்.